ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 டேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளாஸஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இந்த 9 டேஸ் கிளாஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபீட்பேக் வந்துட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் யார் ஸ்டார்ட் பண்றீங்க, கிளாஸஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, தென் வந்துட்டு உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா, நீங்க முன்னாடி இருந்த அந்த வேர்ட்பிரஸ் ஸ்கில்லுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கில்லுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ இது மாதிரியான ஃபீட்பேக் வந்து எனக்கு வேணும். யார் ஸ்டார்ட் பண்றா? சார் எனக்கு டிசைனிங்க்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் வேர்ட்பிரஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு அது பார்த்துமே அது ரொம்ப சிம்பிளா சொல்றங்காட்டி எனக்கு அது டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சின்னது மட்டும் தான் என்னால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் ஓவராலா என்னால ஈஸியா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுங்க. ஓகேங்க. பட் உங்களால இப்போ நம்ம அதான் நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண இது வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால பேஜஸ் எல்லாமே ரெடி பண்ணிட முடியுமா? அது கண்டிப்பா பண்ணுங்க சார். நான் பண்ண அன்னைக்கு பேஜ் நீங்க அது நல்லா இருக்குன்னு சொன்னது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்போ ஒரு பேஜ் அது டிசைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பேஜும் கிரியேட் பண்ணதே கிடையாது. நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு மட்டுமே தான் அந்த இது கிரியேட் பண்ணேன் நானு. ஓகே. கிளாஸ் எப்படிங்க உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா? இது கண்டிப்பா சார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இப்போ ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம் கூகுள் ஆட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் அது ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூகுள் ஆட், மெட்டாட், லிங்க்டின், குவாரா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்துட்டு வேர்ட்பிரஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு கூகுள் ஆட் படிக்கும் போது நீங்க லேர்ன் பண்ணதுக்கும் இப்போ வேர்ட்பிரஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் செஷனா வந்துட்டு போறது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா? இல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே உள்ள வந்தப்போ நீங்க எப்படி வந்துட்டு பிராக்டிகலா லேர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கா? சார் இந்த லைவ் செக்ஷன் தான் யூஸ்ஃபுல்லாவே இருக்குதுங்க. ஓகே. அது இது பண்ணுங்க. ஏன்னா மற்ற இதில் அதான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னேன் சார். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ரெக்கார்டட் இது பார்த்துட்டு டவுட்னாலும் கூட எனக்கு டக்குன்ட்டு என்னால் கேட்க முடியாது. அது ரெஸ்பான்ஸும் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு டக்குன்னு டவுட் வந்தால் நான் டக்குன்னு கேட்கறங்காட்டி எனக்கு அப்பவே டக்குனே கிளியர் ஆகிடுது. எனக்கு அதுவும் இல்லாமல் நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்கும் போதும் கூட எனக்கு அது கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு எனக்கு இது அட்வான்டேஜாக இருக்குங்க. ஓகேங்க. இல்ல நான் கேக்குறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு பிராக்டிகல் செஷன் போயிட்டு இருக்கு. அது இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 90 டேஸ் இருக்குமா? இருக்குங்க சார். 90 டேஸ்மே அந்த பிராக்டிகல் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா போகுதான்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு. அது ப்ராப்பரா கரெக்டா போகுதுங்க சார். ஸ்லோவா போற மாதிரி நம்ம இன்னும் ஏன் 3 மந்த்துக்குள்ள ஒரு ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு முடிக்கல. சோ அது மாதிரியான ஃபீல்ல ஏதாவது வந்திருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு? இல்ல அந்த மாதிரி சார் எனக்கு எப்படின்னா நீங்க கொஞ்சம் இதா போனாலுமே ப்ராப்பரா கத்துக் கொடுக்கணும், ப்ராப்பரா அது சொல்லணுங்கிற அந்த மோட்டோ மட்டும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சும்மா எல்லாம் மத்ததான் சும்மா இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லாம ரொம்ப இன்டெப்தா சொல்லி அது ஸ்லோவா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் இன்டெப்தா ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் லேட்டா தான் நினைக்கிறேன். பட் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எனக்கு அது. ஓகே. இப்போ நான் சொன்ன அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 8 எலிமெண்ட்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த 8 எலிமெண்ட்ஸ் வச்சு உங்களால வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பேஜஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். கரெக்ட்டா? கண்டிப்பா பண்ணிடுவாங்க சார். ஓகே. ஓகேங்க.